டிஎன் ராஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆசாத். சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளோட பின்னணி தகவலெல்லாம் நம்ம வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. இதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி ஒரு தனி மெஜாரிட்டியாகவே வந்துடுச்சுங்க. திமுக, அதிமுகன்னு சொல்லி பழம்பெரும் கட்சிகள் எல்லாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை தவக்க இப்படி வருமானு சொல்லிட்டு. திமுக பார்த்தீங்கன்னா அதோட கூட்டணியோடு சேர்த்து 73 இடங்கள் கைப்பட்டுச்சு. அதிமுக 53 இடங்கள் தான் கைப்பட்டுச்சு. இதனால் மக்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தவக வெற்றியடை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பரவலாச்சு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகவே தமிழக வெற்றி கழக தொண்டத்தினர் தமிழ்நாடு ஃபுல்லாக பயங்கர செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட அடுத்த கட்டமாக ஆட்சி அமைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கவர்னரை மே 6ஆம் தேதி சந்திக்க இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே அவருடைய நீலாங்கரை வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்துட்டாங்க. முதலமைச்சருக்கான காணொலிகள் அங்கே நிப்பாட்டிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த நீலாங்கரை ஏரியாவே பரபரப்பாகி போச்சு. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த அந்த எம்எல்ஏக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாமே பனையூர் அலுவலகத்துக்கு வந்து குவிஞ்சிட்டாங்க. இது ஒரு தமிழக அரசியலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் மே 6ஆம் தேதி அதே மாதிரி அவர் கவர்னரை பார்க்கறதுக்காக போனாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ஈசிஆர் ஏரியாவிலலாம் அந்த தேவக்கனர் அவங்க வெடி வெடிச்சும் பட்டாசு ஸ்வீட் கொடுத்தும் பயங்கர கொண்டாட்டமாக இருந்துச்சு. கவர்னர் சந்திக்க போகும்போது கவர்னர் சொன்னாங்க, அப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கான்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டோட விதிமுறைப்படி 234 தொகுதிகளில் 118 தொகுதிகள், அதாவது பெருவாரியான இடங்களை காமிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படி காமிச்சாதான் அந்த கட்சி ஆட்சி அமைக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு 118 இடங்கள் காட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இந்த நிலைமையில தான் அவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பாக திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கெல்லாம் தொடர்பு கொண்டு கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அவங்க கேட்டு ஆதரவு தரும்படி கேட்டிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக தங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தாங்க வெற்றி பெற்ற 5 தொகுதிகளையும் கண்டிப்பாக 5 தொகுதி, அதாவது 5 எம்எல்ஏக்கள் எங்கள் கையில் இருக்கிறாங்க. இந்த 5 சீட்டையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தரோன்னு சொல்லிட்டாங்க. இதனால ஏற்கனவே 108 தொகுதியில் வின் பண்ணதுனால இந்த 5 சீட்டு 113 ஆகி போச்சு. இது போக இன்னும் 5 இடங்கள் தேவைப்படக்கூடிய சூழல் உருவாச்சு. ஆனாலும் ஒரு நம்பிக்கையின் பேரில் மே 6ஆம் தேதி தமிழக ஆளுநரை சந்திக்கிறதுக்காக விஜய் போயிட்டாங்க. அங்கே போய் தங்களை நீங்கள் ஆட்சி அமைக்க கூப்பிடணும், அதுக்கான பதவி பிரமாணம் செய்கிறதுக்கான உரிமை கோரியிருக்கிறாங்க. தமிழக கவர்னரும் அதை பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட 113 கொடுத்துருக்குறீங்க, இதில் திருச்சி கிழக்கு விஜயை 2வது ஜெயிச்சிருக்கிறாரு, அதனால் அதுவும் கணக்கில் வரதான் செய்யுது. 113 இருக்குது. இன்னும் 5 எம்எல்ஏக்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அல்லது அந்த 5 எம்எல்ஏக்களோட பட்டியல் சேர்த்து 118 எம்எல்ஏக்களோட பட்டியலை எனக்கு கொடுங்க, நான் உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அவர் கிளம்பி அங்கேருந்து கவர்னர் மாளிகை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ தேவக மீண்டும் ஆட்சி அமைக்குமா, எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க, இந்த 5 தொகுதியில் யார்கிட்ட கிடைக்கும் சொல்லிட்டு பரவலாக டாக் ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கடல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக 5 சீட்டு அவங்ககிட்ட ஒரு 2 சீட்டு இருக்குது, சிபிஎம்கிட்ட 2 இருக்குது, சிபிஐட்ட 2 இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 6 சீட்டு கண்டிப்பாக கிடச்சிரும், இதை வச்சு திருப்பி அவங்க ஆட்சி அமைப்பான்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திருமாவளவன் நாங்கள் இப்போ எந்த முடியும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அவரை அறிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் யார் நமக்கு தருவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு நிலவிட்டு இருந்துச்சுங்க. இந்த சமயத்தில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி காட்சி அமைக்கிற மாதிரியும் தேவக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரியும் ஒரு டாக்கு கிளம்பி அமைஞ்சிச்சு. இதை ஆமோதிக்கிற மாதிரியே அதிமுகலேருந்து சிவி சண்முகம் தரப்பு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 எம்எல்ஏக்களை கூப்பிட்டுட்டு பாண்டிச்சேரியில் உள்ள விடுதியை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ இது என்னாச்சுன்னா, அதிமுகவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுடுச்சு. சிவி சண்முகம் தரப்பு ஒரு தேவக்கு ஆதரவு தரக்கு தயாராக இருக்கிறாங்க, அதனால் தேவக்கோடு சேர்ந்து தேவக்க ஆட்சி அமைக்க வச்சுருவாங்கன்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. ஆனாலும் இங்கே ஒரு கேள்வி எழுந்துச்சு. என்ன அப்படின்னா, சிவி சண்முகம் எடப்பாடி அகைன்ஸ்டாக எப்பவும் பேச மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் எடப்பாடி அகைன்ஸ்டாக சிவி சண்முகமே வந்தாராங்களா, இல்லை எடப்பாடியே சொல்லி சிவி சண்முகம் ட்ராமா ஆடுறாருன்னு சொல்லிட்டு அதிமுக வட்டாரத்துக்குள்ளேயே பேச்சுவார்த்தை எழுந்துச்சு. இந்த திமுக அதிமுக கூட்டணி போடுவாங்கன்றதை சொன்னாங்க பாருங்க. அதுக்கு முடிவு கட்டுற வகையில் மறுநாள் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பேசிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் தேவக்க ஆட்சி அமைக்கிறதால எந்த விடையும் செய்ய மாட்டோம், நாங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் பார்க்குறோம், நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படணும் மாதிரி சொல்லிட்டார். ஸோ திமுக தரப்புலேருந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அந்த டவுட்டுக்கு. இப்போ அதிமுக தரப்பு திடீர்னு என்ன சொன்னாங்க, அப்புறம் செம்மலையும் பேசுனாங்க, கேபி முனுசாமி சாரும் பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவிலேருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுக தரப்பில் சொல்ல ஆதரவு கிடைக்காத முடிவாகிடுச்சு. திமுக தரப்பில் திமுக எதுவும் சொல்லிட்டாங்க, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க.
அப்போ யார் தேவைக்கு ஆதரவு கொடுப்பாங்க? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் மே 7ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டில் போடப்பட்ட அந்த போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் பெறப்பட்டுச்சு. அவர் வீட்டில் ஏற்கனவே முதலமைச்சர் கான்வாய் வாகனம் நிப்பாட்டியிருந்தாங்க பாருங்க, அந்த கான்வாய் வாகனங்களும் திருப்பி எடுக்கப்பட்டுச்சு. இதனால ஒரு வேற மாதிரியான ஒரு சூழல் நிலவரம் வந்துச்சு. அதாவது விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டாரா, அதனால அந்த விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு கிளம்பிட்டு இருந்துச்சு. இந்த சூழலில் அதே மாதிரி மே 7ஆம் தேதி காலையில் கவர்னர் சந்திக்கிறதுக்காக விஜய் போனார். அங்கே போன இடத்துல அவர் 1/4 மணி நேரம் காக்க வச்சது இன்னும் பரபரப்பாச்சு. அதாவது என்னன்னா, மே 6ஆம் தேதி போகும்போது ஆர்ப்பாட்டத்தோட உள்ளே போனவரை மே 7ஆம் தேதி நிப்பாட்டி வச்சுட்டாங்க வாசலில். வேற ஏதாவது சூழல் நிலவுதுன்ற மாதிரியான ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கவர்னர் போய் பார்த்துட்டு 40 நிமிடம் பேசினாங்க சொல்கிறாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. அவர் வெளியே வந்த பிறகு கவர்னர் மாளிகையிலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கான போதுமான எண்ணிக்கை இல்லை, நீங்கள் அதை காமிக்கணுன்றதை நாங்கள் விளக்கம் கொடுத்த மாதிரி கவர்னர் மாளிகையில் செய்தி குறிப்பு வந்துருந்துச்சு. இதனால் விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் மே 7ஆம் தேதி சாயங்காலமாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அவங்க கூட்டணி கட்சிகளோட கூட்டணி போட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு பிறகு நிருபர்களை சந்தித்து பேசினவங்க சிபிஎம் காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நாளைக்கு இந்த கூட்டம் போடுறோம், எங்கள் நிர்வாகிகளோட கூட்டம் போடுறோம், நிர்வாகிகள்கிட்ட கலந்து பேசி முடிவு அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சின்ன தகவல் வெளியாகி இருக்குது. என்ன தகவல் அப்படின்னா, திமுக தரப்புலேருந்து கூட்டணியே வேண்டாம், வெளியிலேருந்து ஆதரவு தர மாதிரி, அதாவது விசிக சிபிஎம் சிபிஐலாம் வெளியிலேருந்து ஆதரவு தரும் தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஏன்னா மதவாத பாசிசம் உள்ளே வரக்கூடாது, அதை தான் திமுக விரும்புது. தேவைக்கும் அதை முன்னோக்கி ஒரு பயணமாக தான் இருக்குது. அதனால இவங்க ஆதரவு தர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது நடக்கிறமா ஆதரவு தரலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நடக்கிறதுக்கான சூழல் இருக்குது, பார்க்கலாம். இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா, கவர்னர் சந்திக்கிறதுக்காக தமிழக டிஜிபியும் தலைமைச் செயலாளர் சாய்குமாரும் போயிருக்கிறாங்க. இதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கவர்னர் பெரும்பாலும் தமிழக டிஜிபியையும் இவங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் இல்லைன்றாங்க. ஆனால் இந்த சூழல் சந்திக்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் ஆட்சி நிலவரக்கான ஏற்பாடு இருக்கா, சட்ட ஒழுங்கு சரி பண்ணுறதுக்கும் கவர்னர் ஆட்சி நிலவரக்குமான ஒரு சூழல் இருக்கான்ற ஒரு கேள்வி இங்கே தொக்கி வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகணுன்றால் நிறைய பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது நடக்குதா இல்லை கவர்னர் ஆட்சி நடக்குதா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் நாம் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.